opportunity to meet you all and talk to you personally. So இப்போ first நம்ம வந்து இதில் என்ன பார்க்க போறோம்னா I would like to also thank my husband Mr. Hari Krishnan. சொல்லலன்னா அவ்வளோதான் வீட்டுக்கு போனால் பேசிட்டே வந்துருக்கோம். Jokes apart, he's really been the pillar of my strength. Always been a very supportive husband. I would like to thank you all for your participation in this event. So நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் what is health. So if anybody can tell me what do you think according to you what is health? ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா what is it? Anybody can raise their hands and go ahead. Anybody wants to answer? So I will just start with the definition that everybody at least in the medical field knows. What is health? Health is a state of complete physical, mental and social well-being and not just mere absence of disease. அப்படின்னா இன்னைக்கு வந்து எனக்கு இருமல் இல்லை, தும்மல் இல்லை, எனக்கு தலைவலி இல்லை, I am healthy. It is not as simple as that. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்களன்னா கம்ப்ளீட் ஃபிசிக்கல். ஸோ அட்லீஸ்ட் நமக்கு வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கக்கூடாது. எனி சைன் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட், தலைவலியோ வயிற்று வலியோ ஆர் எனி திங் யூ நேம் இட் வி கேன் டெல் இட். கை வலிக்குது, கால் வலிக்குது, எனி திங் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் வெல்பீயிங்னஸ். நெக்ஸ்ட் இஸ் மென்டல் வெல்பீயிங்னஸ். மென்டல் வெல்பீயிங்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து யாரோ மீட் பண்ணுறோம், தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி, ஃபியர் இருக்கும். இப்போ வந்து நான் திடீரென்னு உங்களை கூப்பிடுறேன், நீங்கள் ஸ்டேஜ் மேலே வந்து பேசுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆகும். கரெக்டாக கையெல்லாம் ஜில்லுன்னு ஆகிடும், வேர்க்கிற மாதிரி இருக்கும். அன்லெஸ் யூ ஆர் அ ரெகுலர் பப்ளிக் ஸ்பீக்கர், தீஸ் திங்ஸ் ஆர் காமன். ஸோ திஸ் டஸ் நாட் மீன் தட் யூ ஆர் நெவர் ஹெல்தி. அந்த மொமெண்ட்டுக்கு வந்து யூ ஆர் நாட் ஹெல்தி. இல்லை இப்போ வந்து இங்கே ஒரு 10 புலி வருதுன்னா நம்ம பயப்படுறோம், கரெக்டாக? ஸோ தட் இஸ் காமன். பட் இதில் வந்து கம்ப்ளீட் மென்டல் வெல்பீயிங் அப்படின்னு வரும்போது like something that is very normal but still you are not able to feel that normalcy. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் பேசுகிறேன், உங்கள் எல்லாரும் முன்னாடி நான் நின்றுட்டு பேசுகிறேன். இப்போ நான் உங்களை இங்கே கூப்பிடுறேன், நீங்களும் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பயப்படுறீங்களேன்னா தட் இஸ் அந்த நேரத்துக்கு யூ ஆர் நாட் மென்டலி ஹெல்தி. இட் இஸ் ஜஸ்ட் தட் யூ ஹாவ் டு பி அட் பீஸ் வித் யோர் செல்ஃப். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஓகேவா? சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம ரொம்ப பயப்படுறோன்னா மென்டலி யூ ஆர் நாட் வெரி ஹெல்தி. இல்லை வந்து யூ ஆர் ஜெலஸ் ஆஃப் சம்படி. இஃப் சம்படி இஸ் டூயிங் வெரி வெல், அப்போ யூ ஃபீல் த ஜெலசி அந்த டைமுக்கு. இல்லை நம்ம ரொம்ப அதிகமாக கோவப்படுறோம், யூ கெட் ஆங்க்ரி வெரி ஈஸிலி. இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் டு control your temper. So that is called as mental well-beingness. Okay, well, I'll explain all the points in detail. This is just a brief introduction. So next idhula pathingala social well-being. See, நம்ம என்ன சொல்லுவோம்னா man is a social animal ன்னு சொல்லுவோம். If somebody always prefers to be alone, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறாங்க, they don't like to go out and meet people, they try to avoid any kind of social gathering. இட் இஸ் நாட் ஒன்லி நம்ம ரொம்ப ஆன்டி சோஷியல், ரொம்ப கிரிமினலாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல, நம்ம வந்து சோஷியலி அடாப்ட் ஆக முடியுமா, வெதர் யூ ஆர் ஏபிள் டு கெட் யோர் செல்ஃப் இன்வால்வ் வித் த சொசைட்டி வெரி ஈஸிலியா, இதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஆட் அப் டு பீயிங் சோஷியலி வெல்பீயிங். ஸோ நான் சொன்ன மாதிரி நாட் ஜஸ்ட் மியர் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ். டிசீஸ்னா ஜஸ்ட்டு நம்ம வெளியில் காமிக்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்களன்னா இப்போ நான் உங்களை கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ப்ரூவ் மீ ஆர் ஹெல்தினா யூ வில் ஈதர் அண்டர்கோ சம் பிளட் டெஸ்ட். ஓகே, யூ வில் கம் வித் யுவர் பிளட் ரிப்போர்ட். யூ வில் டெல் டாக்டர், சி மை ஹீமோகுளோபின் இஸ் நார்மல், மை ஆர்பிசி கவுண்ட் இஸ் நார்மல், மை டபிள்யூபிசி கவுண்ட் இஸ் நார்மல், சி ஐ ஆம் ஹெல்தி. நாட் ஓன்லி தட், லைக் ஐ எம் டெல்லிங் யூ, இட் இஸ் நாட் ஜஸ்ட் மியர் absence of symptoms but all these things add up. The physical, mental and social well-beingness will add up. So when everything is in harmony to your current situation, then we can tell that you are healthy. Okay, how to maintain health, because this is very very important. நம்ம ஜென்ரலாக என்ன நினைக்கிறோன்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போகணும். that has become the mentality of everybody. பட் நம்ம ஹெல்தியாகவே இருக்கணும், we want to always be healthy. and how, what are the factors that determine our health? First and foremost பார்த்தீங்கன்னா peace of mind. பீஸ் ஆஃப் மைண்ட் என்ன, நம்ம சந்தோஷமாக இருக்கணும். யுவர் மைண்ட்
மைண்ட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா there are so many doctors who accept that your mind will reflect your body's health. ஓகேவா? ஸோ அது சரியில்லைன்னா if there is a problem in your mind, it is reflected on your body. That is what we call as psychosomatic disease. ஓகேவா? ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறது, ஒரு நிம்மதியோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஃபார் யுவர் ஹெல்த். ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் சன்லைட். சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து சின்ன வயசுல படிச்சிருப்போம், சன்லைட் வேணும், போட்டோசிந்தசிஸ், சன்லைட் வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும். ஈவன் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஆல்சோ நீட்ஸ் த சேம் சன்லைட் டு மெயின்டைன் ஹெல்த். நெக்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். அடுத்தது வந்து ஸ்லீப், தூக்கம். ஸோ நம்ம கரெக்டாக தூங்குறோமா? How is our sleep? How well do we sleep? This is also very important. So next பார்த்தீங்கன்னா diet and water. நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், everything is very important. We'll see the details of each one now. First பார்த்தீங்கன்னா peace of mind. நான் இதில் என்ன போட்டிருக்கேன்னா be calm, happy and relaxed. Let go unpleasant feelings and erase bad memories. This is important to maintain our health. இப்போ இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா காமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இப்போது நமக்கு ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப கோவம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து உண்மையில ஒரு கோவம்னா நான் நல்லா கத்தி விட்டேன்னா மேபி இட் வில் அஃபெக்ட் யூ ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் ஃபியூ மினிட்ஸ். பட் ஹூ இஸ் கெட்டிங் ஆங்க்ரி, தட் பர்சன் வில் ஈக்குவலி ஹேவ் அ நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிப்ரெஷனில் இருக்கோம், கோவமாக இருக்கோன்னா தட் பர்சன் வில் எண்ட் அப் ஹேவிங் சோ மெனி இஷ்யூஸ். இப்போ ஸ்பெஷலி நான் வந்து இந்த கோவிட் டைமில் பார்த்தேன், நிறைய பேர் வந்து கான்ஸ்டன்ட்லி நியூஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. they got very depressed, especially when they lost their loved ones. they got too depressed. so மைண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பாடி மேலே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சின்ன சின்னதாக சொல்லணும்னா ஒரு சண்டை போட்டோன்னா நம்ம சொல்லுவேன் எனக்கு தலை வலிக்குது, இன்னைக்கு வீட்டில் ரொம்ப சண்டை, ஃப்ரெண்டோட வந்து நான் சண்டை போட்டு வந்தேன், எனக்கு தலை வலிக்குது. ஸோ இது வந்து தலை வலிக்குதுன்னு சொல்லும்போது நீ அக்செப்ட். ஸ்ட்ரெஸ்ஸுன்னா தலைவலி வரும். நம்ம நிறைய படிச்சுட்டோம், இல்லை கான்ஸ்டண்ட்டாக எனக்கு பேக் டு பேக் ஹெக்டிக் லெக்சர்ஸ் இருந்தது காலேஜில். ஸோ நவ் ஐ ஹேவ் ஹெடேக். பை த டைம் இட் இஸ் 3 or 4 in the evening, you might have headache once you have attended all the lectures. We have a mindset where we accept that headache from attending any lectures, that is we accept as okay, நமக்கு வந்து mental stress இருக்கு. But stress is not only that what you are experiencing for just a few minutes or few seconds. இப்போ வந்து இப்போ உங்கள் ஏஜில் சொல்லணும்னா யூ மீட் சம்படி, யூ ஹேவ் அ பிரேக்கப், யூ எண்ட் அப் ஹேவிங் டிப்ரெஷன் ஃபார் 6 months to 1 year. ஓகேவா? அந்த டிப்ரெஷன் நம்ம சொல்லும் போது ரொம்ப சின்ன வார்த்தை, இவன் டிப்ரெஸ்டாக இருக்கான், அவளை டிப்ரெஸ்டாக இருக்காலும் ஓகே. பட் அந்த டிப்ரெஷனால வாட் ஆல் யூ ஃபேஸ்? காமனாக பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஸ்லீப் வெல். இப்போ அடலசன்ஸ் ஏஜில் இல்லை சின்ன பசங்களை நம்ம பிலோ 20 years பார்க்கும்போது they don't sleep well, இல்லை they get disturbance with their periods. இதெல்லாம் ரொம்ப காமன். நம்ம வந்து கிளினிக்கில் ரெகுலராக பார்க்குறோம் பேஷண்ட்ஸில், இல்லை அவன் சரியாக சாப்பிடல, ஷி இஸ் நாட் ஏபிள் டு ஈட் வெல், ஷி இஸ் லூசிங் வெயிட். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பிகாஸ் யுவர் மைண்ட் இஸ் டிஸ்டர்ப். ஸோ த பெஸ்ட் வே டு ஓவர்கம் திஸ் இஸ் லெட் கோ. எவ்ரிதிங் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். இந்த ஏஜில் உங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தோணும். யூ மைட் ஹவ் ஃபெயில்ட் இன் எக்ஸாமினேஷன், டீச்சர் வந்து எல்லாரும் முன்னாடி ஏதோ சொல்லியிருந்தாங்க, யூ கெட் டிப்ரெஸ்ட் வெரி பேட்லி. பட் 5 years, 10 years, when you just sit and analyze, you will not even be able to remember that you had this exam and the teacher scolded you. Okay, but depression and சொல்றது today people use it very loosely. It is actually a huge term. It is not as simple as we say. Okay, so நம்ம இதுல வந்து என்ன பார்க்கணும்னா 5 years 10 years க்கு அப்புறம் how will this affect me? You might have failed in some class test. அதுல பாத்தீங்கன்னா children will get depressed. They don't even understand that after 5 years or 10 years, you will never remember this. இப்போ நான் உங்களை வந்து கேட்குறேன், 5th standardல இங்கிலீஷில் எவ்வளோ மார்க்ஸ் வந்தது? I don't think single child here can tell me how much they scored. So it is like that. There are bigger factors in life which need more importance. So சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம விட்டுட்டே போகணும். அப்போதான் you can achieve bigger things in life. நம்ம வந்து இவ்வளோ பார்த்தோம் இல்லையா, ஹெல்தியாக இருக்கணும், நம்ம வந்து ஃபிசிக்கல் மென்டல் பீயிங் வேணும், ஃபிசிக்கல் வெல்பீயிங் இருக்கணும், மென்டல் வெல்பீயிங் இருக்கணும். இதெல்லாம் எதுக்குன்னா ஸோ தட் எவ்ரி செகண்ட் இன் யுவர் லைஃப் யூ ஆர் ஹாப்பி. வென் யூ ஆர் ஹாப்பி யூ கேன் அச்சீவ் மோர் அண்ட் பி மோர் சக்ஸஸ்ஃபுல்.
ஹாப்பினஸ், காம்னஸ் ஆஃப் மைண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இப்போ சண்டை போட்டோம்னா 5 நிமிஷத்துல யூ ஹேவ் டு லீவ் இட் அண்ட் மூவ் ஆன். மூவிங் ஆன் இன் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எதுக்குன்னா ஸோ தட் வி ஆர் ஹெல்தி, ஸோ தட் வி கேன் டூ பிக்கர் திங்ஸ் இன் லைஃப். நம்ம வந்து வீட்டில் ஒரு சண்டை போட்டோம், இல்லை டீச்சர் வந்து திட்டி விட்டாங்க, நீங்கள் அதே மைண்டில் வச்சுட்டே இருந்தீங்கன்னா யூ கேனாட் திங்க் மச் பியாண்ட் தட். ஸோ யூ ஹேவ் டு லெட் கோ ஆஃப் எனி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். அப்போதான் யூ கேன் மூவ் ஃபார்வர்ட் இன் லைஃப் and become a bigger, better person. இப்போ பார்த்தீங்களா, when actually I studied in Gujarat. So when I came to Tamil Nadu around 12 years back, we got married. I didn't know a single word in Tamil. So I started learning it. I started speaking to people. But I never got depressed that suddenly I shifted from Gujarat to Chennai. I knew nobody in Chennai. So what I'm trying to tell is, you should always have passion. So I was very passionate from the beginning that I have to have my clinic, and whatever I have studied, I want to implement it and give good results to all the patients who come to me. And most of you are aware about Dr. Abdul Kalam. He had told that dream is not something that you see in your sleep. It is something that will not allow you to sleep. Okay? So persistence. I did not start my practice right after I graduated, but I had in my mind, okay, that I want to start my practice. I want to make people feel better. Okay, so on the persistence way, you should have your dream, and if you have your dream, if you are passionate about it, it will happen. 3 things are very, very important to achieve anything. You need to plan. So every day when you come to the college, I think every one of us will plan. Not that you sit and make a PPT presentation, but you just, when you wake up in the morning, you decide, okay, I should do this, so that I can reach my college at this time. So these are small things. When the students are thinking, you have to plan these things. But whoever is having certain financial conditions, I think they plan better. They plan ahead. நம்ம எப்படி fees வந்து ரெடி பண்ணணும், நான் இந்த காலேஜுக்கு அப்புறம் எங்கே போகணும், what I'm supposed to do, how am I supposed to work. So all these things play a very important role. So persistence, passion and planning. So these things will take you forward in life in a very great way, and you can achieve bigger things. பார்த்தீங்களா, டயட் அண்ட் வாட்டர் நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நிறைய பேர் வந்து தே மேக் திஸ் மிஸ்டேக் ஆஃப் திங்கிங் தட் நம்ம ஏன் டெய்லி வந்து பிஸா சாப்பிடக்கூடாது, நம்ம ஏன் டெய்லி வந்து பர்கர் சாப்பிடக்கூடாது. ஆர் டயட் இஸ் ஆக்சுவலி டிபெண்ட் ஆன் ஃபியூ திங்ஸ், லைக் நம்ம கல்ச்சரல் பேக்ரவுண்ட் என்ன, what we have always been accustomed to eat. Second one, நம்ம வந்து இருக்கிற இந்த சீசன், நம்ம இருக்கிற இந்த மதர்லேண்ட் எப்படி இருக்குது, நம்ம ஃபுட்டு வந்து ஏன் நான் கல்ச்சரல் சொன்னேன்னா, இட்லி வந்து நம்ம சவுத் இந்தியாவில் தான் சாப்பிட்றோம், இட்டலியில் உட்காந்து இட்லி சாப்பிட மாட்டாங்க. பிகாஸ் ரைஸ் இஸ் நாட் அவைலபிள் தேர். யுவர் ஜியோகிரஃபி அண்ட் யுவர் கிளைமேட் ஆல்சோ டிசைட்ஸ் வாட் யூ ஈட் எவ்ரி டே. ஓகேவா? இப்போ நம்ம வந்து நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் நான் வந்து என்னால் வந்து சமைக்கிறதுக்கு டைம் இல்லை, ஸோ ஐ ஜஸ்ட் ஆர்டர் பிஸா எவ்ரி டே. இஃப் யூ ஆர்டர் பிஸா எவ்ரி டே, within 2 months your cholesterol will definitely go up. If you are young enough. நீங்கள் ரொம்ப ஓல்டாக இருக்கீங்களா, 3 நாள் போகும், 3 days is enough. So what you eat will definitely have an influence on your health. நம்ம என்ன சாப்பிட்றோம், நமக்கு தோணும் என்ன, நம்ம தாத்தா பாட்டி வந்து இட்லி, இடியாப்பம், சாதா எப்போ பார்த்தாலும் இதே சொல்லியிருக்காங்க. Because that is what is available here, that is what is enough for us. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, you should eat according to your physical work. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து 10 சப்பாத்தி சாப்பிட்டேன். And what did you do after eating 10 chapatis? You're sitting in front of laptop. When you were planning to sit in front of laptop, you should eat accordingly. இப்போ வந்து somebody is doing a lot of physical work. இப்போ வந்து somebody is a farmer who is working in the fields, he's working constantly for 7 hours, 8 hours. He needs lot of protein and fat. நம்ம வந்து நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டோம்னா you will always be healthy. Certain rules இருக்கு, நம்ம வந்து நைட் டைம் ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா because your body is not very active at night, so you should always go light during night. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. They conveniently skip the breakfast. But what I would say is, if you eat according to your hunger, if you eat according to your climate, if you eat what you have been eating all your life. இப்போ நம்ம வந்து பிஸா சாப்பிட்றோம், பர்கர் சாப்பிட்றோம், I think 2 days your
are very happy that you are eating pizza or fried rice or burger, but third day you feel like I want to have my idli back. So all your life you have been used to eating certain things, and up your body is actually designed in such a way that it can digest that idli or dosa only. Every day if you eat pizza for your breakfast, by the end of week 1, you will be so fed up with pizza that you will tell me please don't order pizza. Okay. And one more thing is water. We are in such a tropical climate place. Chennai is so hot. Even though it is so hot, I still get patients who tell the doctor I didn't drink water today, I forgot. Or somebody will tell you, I had 2 glasses of water for an entire day. So here what I want to say is, we are in such a climate where we are constantly sweating. If we are in a very air conditioned place and we are not like moving much. Still you need water, but people at least who are working in the sun and who are like taking baths and doing all kinds of physical work, water is very important. Now, why has this doctor included water along with diet? Because water is so important. நான் வந்து கிளினிக்ல ரெகுலராகவே பார்க்குறேன் urinary infections, very common, especially with girls. Along with the hygiene, you should take lot of water. அப்பதான் நமக்கு வந்து urine infection எல்லாம் வராம இருக்கும். I'm just giving an example of urine infection, but water has so many roles. இப்போ நம்ம வந்து especially when you see with old age patients summerல வந்து they end up having fits very commonly because their body is not able to regulate that salt and water balance. So water is very important. இதில் இன்னொன்று நான் போட்டிருக்கேன், more physical work. What I want to add here is, if somebody is pregnant, since you are all ladies here, you might feel like, இப்போ நம்ம pregnant எல்லாம் ஏன் டாக்டர் இதை பற்றி பேசுகிறாங்க? Sooner or later every one of you will be pregnant. ஸோ அதனால நான் இன்னைக்கு சொல்கிறேன், in your pregnancy you should eat very well. ஓகே, நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் ஜென்ரலாகவே வந்து ப்ரெக்னென்ட் எல்லாம் நிறைய சாப்பிடணும் இல்லை, you should eat well. Eat according to your body requirement. It is very important. So generally பார்த்தீங்கன்னா நிறைய fruits and vegetables சாப்பிடுறது வந்து it is always good for you. Whether you are a vegetarian or non-vegetarian, please include fruits and vegetables in your diet. So one more thing which will actually influence your health. இப்போ வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, இன்னைக்கு சரியா தூங்கல, எனக்கு கிளாஸ்ல வந்து ரொம்ப தூக்கம் வருது. So one day it is okay, since you are all young. உங்களுக்கு வந்து ஒரு நாள்ல வந்து பெருசா டிஃபரன்ஸ் வராது. If somebody is taking up any night shift jobs அவங்களுக்கு தெரியும், especially girls in this age, what I have seen in my clinic is constantly when you lose sleep after a few months or years, what happens is you come up with period disturbance. It is very common. When I was studying in college, PCOD வந்து ஒரு டாபிக் வரும், நம்ம டீச்சர் சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இது மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம பார்க்கறது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் டுடே ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ ஹவ் ஹர்ட் திஸ் டர்ம் PCOD. இட் இஸ் வெரி காமன். பீரியட்ஸ் வராது, வந்தால் ரொம்ப லேட்டாக வரும். இட் கம் ஒன்ஸ் இன் 2 months 3 months, வந்தால் ப்ளீடிங்கே இருக்காது. இல்லை when you bleed it is very very painful. See, some amount of pain which is tolerable, which does not hamper your daily life is common. That is normal also. But if the pain is so much that you are not able to do your everyday activity it is not normal, then you should definitely meet a doctor. So sleeping continuously, sleeping for 7 to 8 hours is very important. இப்போ இதில் வந்து சில பேர் சொல்லுவாங்க, I am working for night shift, so I cannot sleep in the night, I sleep at daytime. I sleep at 9 in the morning, I wake up at around 3 or 4, whatever the time is. So இதில் என்ன ஆகும்னா, there is a body clock. Okay, so every 4 hours we feel hungry. I think it applies to most of us. Every 4 hours we feel hungry. Every 30 days we get periods. 9 months the child is delivered. So there is a body clock. So when you sleep at any untime, like one day you are sleeping in the morning, next day you are sleeping in evening, next day you are sleeping at night, the body clock will get disturbed. Body doesn't know what time to eat, what time to sleep. அப்போ பார்த்தீங்கன்னா you end up having digestion issues. ரொம்ப காமன் ஸ்டார்ட் ஆகிறது வந்து digestion issues. Over a period of time வந்து things will just, you keep getting more and more gift. You will start up with acidity, next you will get headache and loss of sleep. நீங்க சரியா தூங்கலன்னா over a period of time again you will have same loss of sleep because your body is not able to decide what is the best time to sleep because you have disturbed it in such a bad way. So whoever is
is actually doing night shifts, and my request is, once you are graduate, once you have made yourself capable enough, please try and shift to daytime jobs. Night is meant for sleeping and taking rest. So if somebody is supporting their education by working at night, and try to educate yourself, gain more skills, and try to get a job that is suitable in the daytime and not at night. Night is for rest. So next பார்த்தீங்கன்னா, regular and sufficient exercise is a must to maintain health. It allows us to be active. It helps us to be fit. Regular physical activity improves heart and health joints. இதில் என்னன்னா, வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி செஞ்ச அளவுக்கு வேலை என்னால் செய்ய முடியாது, because we have not trained ourselves to be active. It is as simple as that. இப்போ நம்ம ஒரு பட்டனை ஆன் பண்ணோன்னா we have mixing, but our parties used to grind for idlis, so they are very strong. Medicine ஒரு term இருக்கு that is called as disuse atrophy. If you don't use a certain part of your body, what will happen is the body thinks that this part is useless, and it will stop giving that nourishment to that body. It applies to your brains also. If you are not studying and not making yourself more capable, over a period of time you will actually become more dumber than you used to be. So it applies to every part of your body. If somebody who is actually doing all kinds of physical work, நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, over a period of time your body becomes more fit. இப்போ நிறைய patient they come to me, they say that doctor, எனக்கு வந்து பிபி வந்து இன்னைக்கு 140/90 இருக்கு. ஸோ பிபி இருக்கட்டும், வெயிட் இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் இருக்கட்டும், when you take it as a single number, it doesn't have much of an importance. So when you always say that you need to be fit. இப்போ நான் வந்து உங்களுக்கு கேட்பேன், can you just go through all the floors, you can just walk in another 5 minutes, you can go to the second floor and come back, and you're not huffing and puffing, then it is okay, then you're fine. If you tell me even though your cholesterol is on the higher side, but you're still able to do all this job, it is okay. So we cannot just give importance to only the numbers. Overall fitness is very important, and the fitness varadhukku vandu exercise, regular exercise is very important. Anything you do just a single day, நம்ம வந்து இன்னைக்கு நான் வந்து இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவாங்க நிறைய பேர். ஒரு லேடி வந்திருந்தாங்க, she is around 50, she is telling me, doctor, I cannot go to exercise every day. So what I did is I ran for around 10 kilometers per day. So next இந்த ஒரு வாரம் வந்து நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்க போகிறேன். தட் இஸ் அண்டர் ஃபூலிஷ்னஸ். இப்போ நம்ம வந்து ஒரே வாரத்துக்காகிற சாப்பாடு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்லேயே சாப்பிட்றேன், இன்னைக்கு சாப்பிட்ற அடுத்து ஒரு வாரம் கழிச்சு நான் சாப்பிட்றேன்னு, இஸ் இட் ஓகே? சிமிலர் டு தட். ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் டூ யோர் எக்ஸசைஸ் ரெகுலர்லி, கன்சிஸ்டன்ட்லி, அண்ட் இன் த சேம் பீரியட் ஆஃப் டைம். இப்போ நான் யூஸ்வலி பேஷண்ட்டுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, இன்னைக்கு 15 minutes you start your walking. I will never say that day when you go for 2 hours of walk. So what happens is the patient will get desperate and depressed and will never try this again. So you start with 15 to 20 minutes of walking. Gradually, in around 15 days time, you can take it up to 45 minutes. So that is what is usually advised. So I told that lady that you could have just sat at home even today also. She came with lot of knee pain and hip joint pain, and she took treatment for 15 days for that foolishness that she did. But thankfully she didn't have any major issue. Consistent exercise பண்ணணும். Consistent exercise is very important. இப்போ இதில் நான் வந்து joint health, heart health போட்டிருக்கேன். Not only heart and joint. Like I was telling, நமக்கு period ரெகுலராக வரணும்னா regular exercise is very very important. I think some of you might have had period issues. So if you follow all these steps, you will not need any medicines and you will get better. Next பார்த்தீங்கன்னா sunlight. நான் அப்பவே சொன்ன மாதிரி sunlight is very important. Proper exposure to sunlight helps us sleep better. நம்ம பாடியில் வந்து melatonin ன்னு சொல்லிட்டு, it is a hormone that is secreted only when you are exposed to sunlight. இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து when they go out in sun, they cover up themselves very much because skin tan ஆகும்னு சொல்லிட்டு, but we need little bit of sunlight. அந்த melatonin வந்து அப்பதான் ப்ரொடியூஸ் ஆகும். When the melatonin is secreted only, you can sleep well. So going out during the daytime is very important. It doesn't mean that every day you go to a shopping mall or something like that. You can do whatever is your daytime activities, at least in open air.
சன்லைட்டில் வந்து வெளியில் உட்காந்து வேலை பண்ணுற மாதிரி இருந்தால் that is more than enough. If you don't have enough sunlight in your house means please go to the terrace, expose yourself. At least நான் என்ன சொல்லுவேன், சரி பேஷண்ட் சொல்லுவாங்க I get headache doctor when I go in sun. So what I would say is you sit in a chair, expose your at least below knee area. You wear a cap, wear a hat, keep an umbrella, whatever is convenient for you. But definitely sunlight is very very important. இது ஜென்ரலி எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் டி. ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ ஆர் very fond of this word also, and nowadays many doctors have started prescribing vitamin D to all the patients. Especially பார்த்தீங்களா ஒரு 35-40 above, even in children also I have seen doctors prescribing vitamin D. We are living in such a place where it is hot for around 9 to 10 months of an year. So ஏன் வந்து I don't understand what is the need for Indian people to have this vitamin D in chemical form, whether it is tablet or powder whatever. இப்போ வந்து நம்ம யூஎஸ் இருக்கட்டும் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா they don't get so much of sunlight. So there it is acceptable. There it is okay to take this vitamin D, but we are already living in such sunny places that it doesn't make any sense. What I would say is இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தோட ஃபேக்டர்ஸில் I have not mentioned medicine. Health is never dependent on medicine. Medicine is for sick people. To maintain health, medicine is not the answer. So, vitamin D, நிறைய டாக்டர்ஸ் வந்து prescribe பண்றாங்க that you should take vitamin D, especially in chemical form or tablet form. It is not required. When you are already living in such a tropical place which is so hot, taking vitamin D means you are not using the natural gift that God has given us. Okay, va? So I think I am clear with the factors that influence your health. Okay? Anybody has any doubt here? Puriyudha illa it is just going like a bouncer. Puriyudha? Okay, good. Okay. So this is my favorite topic here. What is homeopathy? As you all know, I am a homeopathic doctor. So homeopathy is a treatment of medicine, means system of treatment of patients which is based on the principle. Usually in the principle and the principle kadiyadu, it is not PAL, it is PLE. Okay, principle means it is the law. So the law is like yours law. So it was founded by Dr. Samuel Hahnemann in Germany. நிறைய patients வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா in fact even our government has done this, that homeopathy is like Ayurveda and it is an Indian system of medicine. It is not an Indian system of medicine. Yes, it is widely popular in India, but it is not an Indian system of medicine. It is actually a German system. So, idhila pathingala I have written like yours like. I will explain you what it is. What we believe in homeopathy is, இப்போ நான் வந்து ஒரு crude formல I will take an example of a snake venom. Snake poison இருக்குன்னு வெச்சுக்கோங்க. If somebody has consumed it in crude form, we all know it is very deadly and dangerous. நம்ம homeopathy what we do is we take the same poison and we call it as potentization. Means we are going to take out the medicinal properties of that snake venom. So அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா that snake poison which was deadly, it will become a medicine. So when we have potentized that medicine, and the medicine when we start giving it to healthy people, like I told you, somebody who is healthy means they do not have any physical or mental symptoms. So and the mari we give it to those people who are already healthy. So they start producing certain signs and symptoms after taking this chemical medicine. So those are the signs and symptoms which you look out for in a sick person, and we start giving medicine. I think it is slightly difficult to digest, but this is how the system works. So idhila vandu advantages of homeopathy I will just tell here. When I say homeopathy, I think there are several questions that have already popped up in your minds. I will explain fully and then I'll give you time. If you have any doubts, you can ask. Okay? So advantages, homeopathy medicines, any of you have taken ever? Have you ever taken homeopathy medicine? Anybody? No. Okay. So generally homeopathy medicines it is given in the form of small pills. Okay? And sometimes it is given in the form of powder also and liquid also. So when you compare with any allopathy medicine, it is very easy to take.
homeopathic என்ன சொல்லணும், you can just take the medicine and pop it in your mouth and it is going to dissolve. It is not efficacy பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியோட வந்து இப்போ what I have seen at least in these 10 years of practice, and yes, homeopathy is being practiced for over 200 years now. So it is very effective in most of the cases. இப்போ நம்ம வந்து பேஷண்ட்டுக்கே மெடிசின்ஸ் கொடுக்குறோன்னா they come up with fever and in 1 or 2 days they are fully fine. Fever is just an example because it is commonly seen, but there are several other cases, several other diseases where it is very effective. It is very gentle. இப்போ அலோபதி மெடிசின்ஸ் எல்லாம் பார்த்தீங்களன்னா அது many times the children will cry. ஜெனரலாக வந்து இப்போ நம்ம ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் கூட போனோம்னா டாக்டர் வந்துட்டாங்க பாரு, இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க, அழாத, சத்தம் போடாத. இட் இஸ் நாட் லைக் homeopathy medicine. Giving that medicine is also very gentle. There are no injections in homeopathy. Inhalation la irukku medicine that is only for people in coma, but there is no injection in homeopathy. Very gentle, low cost. Homeopathy medicines pathina romba low cost da, but you might have seen that we doctors charge so much, thousands of rupees. That thousands of rupees is actually for our brains that we use and not for the medicine. Medicine oda cost வந்து ரொம்ப கம்மி தான். Never banned any proved medicine. இப்போ நம்ம வந்து அலோபதி சிஸ்டம்ல வந்து பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு ஓகேன்னு சொன்ன மெடிசன் இப்போ நம்ம கொரோனாலே பார்த்தோம். இன்னைக்கு ஓகேன்னு சொன்ன மெடிசன் 3 மாசம் கழிச்சு they are telling it is not very effective. They keep changing their therapies, they keep changing their ideologies. But in homeopathy, in this 200 or 250 years, they have never banned a single medicine. இப்போ வந்து ஒரு மெடிசன் வந்து 200 years முன்னாடி யூஸ் பண்ணிருக்கோம். Even today it is relevant. Even today we are prescribing, and there has never been a case where we have banned any medicine. இப்போ நம்ம சின்ன வயசுல எல்லாம் at least when you were kids you might have received cough syrup. இப்போ today they tell that any children anybody who is below 5 years they should not be given cough syrup. So இப்போ நிறைய systems of medicine there, they keep changing their ideologies, they keep improving their drugs, they keep banning their drugs, but it has never happened in homeopathy. So why I have taken it as an advantage is, so if there is anybody who has used a homeopathy medicine and if you have it at your house, then you can use the same medicine for several years to come. Okay, so let us see the common queries that I have received as a homeopathy doctor. Can we take homeopathy with allopathic medicine? இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, they say that I have thyroid or BP or diabetes or period issues, acidity. I have been taking allopathic medicines for so and so issues. Can I take homeopathy along with that? Yes, it can definitely be taken. இப்போ what I would say is, if it is a very mild disease, if for example the patient has come for acidity, then what I say is please stop allopathic medicine. Otherwise என்ன ஆகும்னா you will never be able to decide which doctor to continue. If you are taking both the medicines, அப்போ நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க allopathy continue பண்ணணுமா homeopathy continue பண்ணணுமா? But when the patient comes for BP or some other major issues அது என்ன ஆகும்னா it is dependent on your hormone. This is actually very important. If anybody takes medicine in future, all of us might need at some stage. So what I would advise is, நீங்க வந்து hormone related issues medicine சாப்பிடுறீங்களா, whether it is thyroid or diabetes or BP, it is good to continue both for some time and then stop either of them. Hormone related வந்து என்னைக்குமே வந்து நம்ம திடீர்னு medicine start and stop பண்ணக்கூடாது. It is very important, so I am telling it again and again. So அந்த pill எப்படின்னா, it is just a vehicle which is carrying the medicine. That pill is not the medicine. அது வந்து நான் மெடிக்கேட்டட் பில்ஸ் இருக்கும், நம்ம வந்து லிக்விட் மெடிசன் அது மேலே போடுவோம். ஸோ த லிக்விட் ஆக்சுவலி வேரிஸ். ஸோ பார்க்குறதுக்கு வந்து எல்லா மெடிசன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வை த பேஷண்ட் கெட்ஸ் திஸ் கன்ஃபியூஷன். என்ன டாக்டர் இது ஒரே மெடிசன், அவளுக்கும் எனக்கு அதை சேம் கொடுத்துருக்கீங்க, எனக்கும் இதே கொடுத்துருக்கீங்க. இட் இஸ் நாட் லைக் தட். பார்க்குறதுக்கு வந்து ஜவ்வரிசி ஆட்டம் இருக்கும். somebody has seen, that is the exact resemblance. So next, there are several misconceptions which will actually make the patient not take this homeopathy medicine. Adala one of them is onion and garlic. Onion சாப்பிடக்கூடாது, garlic சாப்பிடக்கூடாது, வெங்காயம் பூண்டு எல்லாம் சாப்பிடவே கூடாது. It is never like that. I have never said in all these years of my practice to a single patient that you should not eat these. What we advise is just keep a gap of 10 to 15 minutes. அவ்வளோதான். பேஷண்ட்டுக்கு நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன், 10 மணிக்கு
anything. நான் சொன்ன மாதிரி homeopathy medicines வந்து it will dissolve in your tongue. It is not like allopathy medicine that you take, it goes to your stomach and இந்த liverல வந்து அதோட என்ன சொல்றது break down ஆகும், அதுக்கப்புறம் எஃபெக்ட் வரும். It is not like that. That is the simple reason why we ask them to give a gap of 15 minutes. So next பார்த்தீங்கன்னா is homeopathy slow? These are the common questions that I get. Yesterday I had been to a function. So there a girl comes up to me and she's asking me, Doctor, I have diabetes. She's just around 25. Doctor, I have diabetes. I am scared to take allopathy. Because allopathy உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், they start with tablet and end up with insulin. That is the common cycle every patient goes through. So she was like, but I want to try homeopathy, but I heard it is very slow. So இது என்ன சொல்றது, the speed of treatment பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து வீட்டிலே வந்து வச்சுக்கோங்க, there is a my son has fever. ஸோ இப்போ நான் பையனுக்கு சொல்லுவேன், நீ வந்து ஹோமியோபதி ரொம்ப ஸ்லோப்பா மெடிசின்ஸ் கொடுக்குற, ஒரு வாரம் அது சரியாகிறதுக்குன்னா he will never come to me. கரெக்டா? What we all of us expect, நான் மெடிசன் ஃபீவருக்கு இப்போ சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் தலைவலிக்கு சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் in 2 hours you should feel better. That is the cut off that we give. 2 to 3 hours you need some kind of improvement. So homeopathy will definitely give that. If there are several corporate homeopathy clinics wherein as soon as the patient enters, what they say is நீங்க வந்து enroll ஆயிடணும், 3 மாசம் ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் இருக்கு, 6 மாசம் ட்ரீட்மெண்ட் கோர்ஸ் இருக்கு. That is all money making things which have actually spoiled the name of homeopathy. இப்போ என் கிளினிக்கு ஒரு பேஷண்ட் வராங்க and he or she is coming with fever, நான் சொல்லுவேன் 3 மாசம் ஆகும், they will never come back to my clinic. And when I talk about other big diseases like diabetes, hypertension இருக்கட்டும், இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க allopathy பேக்ரவுண்ட் இருந்தா, they have been taking medicines for 30 years. நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, I was diagnosed with hypertension at 30, today I am 60, I am taking medicines for as 30 years. Still they feel it is faster. But when I say you come to my clinic, I give you homeopathy medicine, I need around 1 or 2 years to cure you. Appo you tell me 30 years is longer or 2 years is longer? 30 na? So the common thing is what they feel is they visit the doctor once and they are taking the medicine for 30 years. Still they feel it is faster. But here what happens is in the 1 or 2 years we keep calling the patients regularly. It is not like the patient comes to me and give them medicine, they go away. So on the இப்போ நான் சொன்ன மாதிரி the duration of treatment depends on the duration of your sickness. How long you have been sick depends on your duration of treatment. Okay va? So next question that I get is, can homeopathy medicine be given to babies? I have 2 children. I have given them homeopathy only since when they were babies. So ரொம்ப சின்ன பசங்க actually it becomes very very easy. நீங்க பார்த்திருப்பீங்க, சின்ன பசங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுக்கணும்னா சிரப் ஊத்தணும்னா கால் மேல படுக்க வச்சுட்டு கையை பிடிச்சி காலை பிடிச்சி டிவி ஆன் பண்ணி ரைட்ஸை காட்டி பாட்டு சொல்லிட்டு அவன் வரான் இவன் வரான் அவன் திட்டுவான்னு சொல்லிட்டு நம்ம மெடிசின்ஸ் கொடுக்குறோம். But homeopathy medicines are very very easy to take. They are very sweet. So children will definitely eat it very easily. நீங்க கஷ்டப்படுற மாதிரியே இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும் and there are no side effects also. So the medicines can be given very confidently even to children also. This funny question, does homeopathy medicine contain steroid? I encountered it recently. ஒரு 15 நாள் முன்ன there was a lady, she came to me with sciatica. Sciatica என்னன்னா பின்னாடி முதுகுலேருந்து கீழே கால் வரைக்கும் வலி வரும். யூசுவலி ஒரு சைடு தான் இருக்கும், நரம்பு வலின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் sciatica. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரே காலில் இருக்கும், பட் சம் பீப்புள் ஹூ ஆர் வெரி லைக் அன்ஃபார்ச்சுனேட் அவங்களுக்கு 2 கால்லையும் வரும். ஸோ திஸ் லேடி ஷி கேம் டு மீ, ஷி இஸ் டெல்லிங் மீ, டாக்டர் எனக்கு 2 வருஷமாக இந்த வலி இருக்குது, நான் நிறைய டாக்டரை பார்த்துட்டு எல்லாருமே எனக்கு வந்து ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, கொடுத்தா எனக்கு வந்து ஒரே வாரத்தில் சரியாகுது, பட் ஆன் அண்ட் ஆஃப் இந்த ஸ்டீராய்டு சாப்பிட்றதுனால ஐ ஹவ் புட் ஆன் டூ மச் ஆஃப் வெயிட். She was almost like ஒரு குட்டி யானை ஆயிட்டான். So she was so fat. So I gave the medicine. I told her this is so simple. ஹோமியோபதியில வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வாரத்துல சரியாயிடும். So she took the medicine and after 1 week I got a panic call. Doctor, I am feeling so well. நீங்களும் இதே மாதிரி ஸ்டீராய்டு கொடுத்துட்டீங்களா? எனக்கு ஒரே வாரத்துல சரியாயிடுது. I was like ஹோமியோபதி ஸ்லோன்னு சொல்றாங்க, நம்ம மெடிசன் கொடுத்துட்டு சரியானா அதுலயும் டென்ஷன்.
ஒரே வாரத்தில் சரியாயிடுது டாக்டர், நீங்களும் ஸ்டீராய்டு கொடுத்துட்டீங்களே, என்ன டாக்டர் இப்படி பண்ணிட்டீங்க? ஐ வாஸ் லைக், அம்மா there is no steroid in homeopathy. ஒரே வாரத்தில் சரியாயிட்டனா the sickness, the disease was actually not so severe. சில மெடிசின்ஸ் வந்து சில சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல இல்லை. இப்போ allopathy, I would not say allopathy is always bad. If somebody is having a heart attack means we definitely take them to a allopathic hospital. Whenever there is emergency, whenever a surgery is required, then allopathy is best. ஸோ இன்னொன்று வந்து எனக்கு சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, மேடம் இது பிளான்ட் பேஸ் தானே, இப்போ சித்தால ஆயுர்வேதால எல்லாம் கொடுக்குறாங்களே அந்த மூலிகை அந்த பொடி அதே மாதிரி தானே மேடம்? இட் இஸ் நாட் லைக் தட். ஹோமியோபதி derives its medicine from plant, animal and chemical also. So it is not only based on plant. Yeah. So actually when I came to your college, the first question I got was this. எப்படி இருந்தது உங்களோட situation in the corona timeலன்னு சொல்லிட்டு. So yeah, it was very hectic. I wouldn't say it was easy. It was really very hectic. Every day I used to get calls. I had got calls even at 2 in the night also. 2, 3, 5 o'clock constantly my phone used to ring. So இப்போ நம்ம as a homeopathic doctor, what is my view on this current COVID situation? அப்படின்னா நம்ம ஹோமியோபதியில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி we give more importance to signs and symptoms rather than the names. இப்போ there are several people who come up with reports that are fully normal. டாக்டர் நான் பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டேன், என்னோட ஹீமோகுளோபின் நார்மலாக இருக்குது, கொலஸ்ட்ரால் நார்மல் இருக்குது, தைராய்டு நார்மல் இருக்குது, சுகர் நார்மல், பட் ஸ்டில் ஐ டோன்ட் ஃபீல் வெல். Still I have this headache, still I have this knee joint pain or something like that. So we give more importance to signs and symptoms. Similarly, even corona also, whatever the name is, we give more importance to the symptoms. If somebody is coming just with cold and cough, and it is cold and cough only. Adale, it is not required to get panic whether they have COVID or not. Okay, if somebody is coming with some kind of lung issues, ஏன் அந்த lung issue இருக்கு, எதனால இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நிறைய பேர் வந்து just they had one sneeze and they like went ahead, they gave their COVID test, RT-PCR is positive. So அது மாதிரி பார்க்கும்போது we are not giving more importance to the name, but we are giving more importance to what the patient feels. If somebody is COVID positive, still they are fully fine and it is okay. Okay, we are giving more importance to signs and symptoms and not to the name. By the way, I had several people who were COVID positive. I have treated several patients who got COVID, and around I think in so many patients, I think one of them was admitted. Only single admission was there under my treatment. Okay, so this is actually very relevant since we are in a women's college. So what I have written is women healthy is equal to healthy country. So like it is often said that you educate a boy, he will educate himself, but you educate a girl, she will educate the entire society. So when a girl is educated, you are not only educating yourself, but you will definitely educate your parents, your friends, your families and your future generation also. So namakku vandu we are not only supposed to educate ourselves, we have to be healthy also. When you are healthy only, your entire family can be healthy. நம்ம வந்து ஸ்பெஷலி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. எவ்ரி ஃபாதர் வில் ரிட்டையர் அட் 58, 59, 60 வாட் எவர், பட் அ மதர் நெவர் ரிட்டையர்ஸ். ஷீ இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங், ஷீ இஸ் ஒர்க்கிங் டில் ஹர் லாஸ்ட் பிரெத். ஸோ தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட் ஃபார் அ மதர். பட் நமக்கு என்ன தோணும்னா, அம்மா தானே வீட்டில் தானே இருக்கிறாங்க, என்ன ப்ராப்ளம் வரும். ஸோ தட் இஸ் தி கேர்லெஸ் ஆட்டிடியூட் தட் வி ஹேவ் டுவர்ட்ஸ் ஆல் விமென், அண்ட் தட் இஸ் வாட் வி ஹவ் லேர்ன் ஃபார் ஆல் த ஜென்ரேஷன்ஸ். ஸோ நம்ம அது வந்து சேஞ்ச் பண்ணணும். That change is only possible when you are educating yourself and showing the same importance to your parents' health and your health also. சொன்ன மாதிரி first you have to be healthy, then only you can show the same concern to others. So take care of your health while taking care of your family. நிறைய வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வரணும், என் பையன் வரணும், ஹஸ்பண்ட் வரணும், அண்ணா வரணும், அவரெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு every mother will actually eat very late. Even though their husbands and children and brother they might have had breakfast, mother feels no, அவங்களெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். Yes, it is good, but what I would say is you please take care of your health also.